ஆசியா தன்னோட தாய் தந்தையாரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன வயசு தான் ஆகுது. வீட்டுல என்ன நடக்குது போறது அப்படின்ற விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் குழந்தையாவே இருக்கா. எந்த விஷயமும் அவளுக்கு தெரியல. இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அம்மா அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துட்டு வரா. ஆசியா அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்படுது. அவங்க அம்மா முகத்தை தொட்டு தொட்டு பாக்குறா, சிரிக்கிறா, எல்லாம் செய்யறா. ஆனா தான் அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவாங்கன்னா ஆசியாக்கு தெரியல. அம்மா முகத்தை அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போறா, சிரிக்கிறா, வாங்க விளையாடுறதுக்குன்னு கூப்பிடுறா. ஆசையோட தாயில எழுந்திருக்க கூட முடியல. ஏன்னா உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க இறந்துடுறாங்க. அவங்க உடல் முழுதும் சில்லுன்னு ஆயிடுது. ஆசியா தொட்டு தொட்டு பாக்குறா, முத்தம் கொடுத்து பாக்குறா, கொஞ்சி பாக்குறா. அவன் அம்மா வந்து இறந்துட்டான்றது ஆசியாக்கு தெரியல. 4 வயசு குழந்தைன்றதா தெரியல. அவ வா விளையாட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. அவங்க எந்திரிக்கல. இறந்துட்டாங்கன்றது அந்த குழந்தைக்கு தெரியல. வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. கொஞ்ச நேரம் அம்மா மேலேயே படுத்துக்கிறா. இதை பாக்குறாங்க உள்ள எல்லாருக்குமே ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஐயோ இந்த குழந்தைக்கு தான் தாய் இறந்தது கூட தெரியாம இருக்கே அப்படின்றா. இப்படியே நாட்கள் போது. ஆசியோட தந்தை வந்து பெரிய தொழிலதிபரா இருக்கிறதால அவருக்கு வந்து வீட்டுல என்ன நடக்குது பார்க்க டைம் இல்லைன்றதுனால ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. சரி எல்லாரும் சொல்றதுக்காக என்ன பண்றாரு, அவரும் மறுமணம் செய்யறாரு. மறுமணம் செஞ்சு கொண்டு ஒரு மனைவியை கொண்டு வராரு. இந்த மனைவி கொஞ்ச நாள் அந்த குழந்தைய ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. சரி அப்ப நம்ம குழந்தை நல்லா தான் பாத்துக்கிறான்ற எண்ணத்தோட அவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்குள்ள வணிகத்துக்காக போயிடுறாரு. அவ அப்பதான் வீட்டுக்காரர் இல்லாத சமயத்துல என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. துணி எடுத்துட்டு வா, அதை செய்யத போ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. இப்படியே வேலை வாங்குறா. ஆனா அந்த குழந்தைக்கு நல்ல சாப்பாடு போட மாட்டா. அதாவது கறி குழம்பு, மீன் குழம்புன்னு இருந்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுடுறாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ பழைய சாப்பாடு மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிடுது. இப்படியே வளர்ந்துட்டே வரா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருத்து தெரிய ஆரம்பிக்குது. அவ வயது வளர வளர அவளோட வேலையும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. அவளுக்கு வேலை பலு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு நாள் தீபாவளி பண்டிகை வருது. தீபாவளி பண்டிகையில எல்லா குழந்தைங்களும் புது சட்டை எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா வெடி வடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இனிப்பு பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே சந்தோஷமா எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றா, அன்னைக்கு வீட்டுல வந்து கறி குழம்பு வச்சிருக்காங்க. நம்ம கறி குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இப்ப சாப்பிடலாம் என்ன பண்றா நினைக்கிறா. அதுக்குள்ள அவங்க சித்தி என்ன பண்றா, நாங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்றா. சரி நீ இவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணி பாக்குறா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா ஆசியாக்கு ஒரு துண்டு கூட அந்த இடத்துல கறி இல்ல. அவளுக்கு ஒரே வேதனையா இருக்கு. ஏன்னா சமைக்கிறது முதற்கொண்டு அவளே பாத்துக்கிறாங்க. ஆசியா தான் சமைக்கிறா, எல்லா விஷயமும் செய்யறா. நம்ம இவ்வளவு சமைச்சு நமக்கு ஒண்ணுமே இல்லையான்னு ஒரு வலி வேதனையோட இருக்கா. சரின்னு என்ன பண்றா, இருக்கிற குழம்பு ஊத்திட்டு சாப்பிட்றா. இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி என்ன பண்றாங்க, கறி அந்த பாத்திரத்துல இருக்குமா, ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு ஆசியிட்ட சொல்றாங்க. ஆசியா ஒரே சந்தோஷமா என்ன பண்றா, அந்த 2 கறி துண்டு எடுத்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து போடுறா. அப்போ சித்திக்காரி பின்னாடி வந்து பாத்துட்டா. சித்தி பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி கறியெல்லாம் திருடுறியான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கையில சூடு வச்சிடறா. சூடு வச்ச உடனே ரொம்ப வலி தாங்க முடியல, அழுதுட்டே வரா. ஒரு கிராமத்துல ஒரு கார்னர்ல ஒரு புதர் இருக்கு. அந்த புதர் பக்கமா உட்காந்து ரொம்ப தேம்பி அழறா. அவளுக்கு தெரியும் அவன் என்ன அழுதாலும் அங்க யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது, நம்ம வாழ்க்கை இப்படிதான்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அழுதுட்டே இருக்கா. அப்ப தீபாவளி பண்டிகை அப்ப எல்லா பிள்ளைங்களும் விளையாடுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி புது துணிலாம் போட்டு விளையாடா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மனசுல நினைக்கிறா. நம்ம அம்மா இருந்தாலும் நம்ம நல்லா பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சு தேம்பி ரொம்ப நேரம் அழறா. நம்ம எப்பவுமே இப்படிதான் இருக்கணுமா, நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா கஷ்டமே பட்டுட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெண்மணி நல்ல ஆடை அணிந்து வராங்க. அப்ப வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு ஆசியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. குழந்தை அந்த நிமிந்து பாக்குது. ஏன் ஆசியா அழற, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல எனக்கு சித்தி சூடு வச்சுட்டாங்க, அந்த மாதிரி நான் கறியை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை சொல்றான் அவங்க கிட்ட. அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசியாவோட அம்மாவோட நெருங்கின தோழி. இப்ப என்ன நினைக்கிறாங்க, சரி ஆசியாவா எங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், அவங்க குழந்தைக்கு வாங்கி வச்ச மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்க. நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் போடுறாங்க. அதாவது மீன் குழம்பு, கறி குழம்பு, நல்ல சாப்பாடு, இனிப்பு பலகாரம் எல்லாமே கொடுக்குறாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 4 வயசா இருக்கும் போது அவங்க அப்பா மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. இன்னமும் வந்து ஒரு நல்ல சாப்பாடு அந்த குழந்தை சாப்பிட்டது கிடையாது. பழைய சாதம், பழைய கஞ்சி தினமும் இந்த பழைய கஞ்சியே சாப்பிட்டு இருக்கிறதால இன்னைக்கு அவங்க அம்மாவோட தோழி வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். தேம்பி அழறா. ஏன் ஆசை அழற அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கறாங்க. அந்த பெண்மணி பேர் வந்து மீனா கேட்கறாங்க, ஏன் ஆசை அழறனா. இல்லங்க அத்தை, நான் அந்த மாதிரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, தினமும் நான் தான் அவங்களுக்கு சமைப்பேன், ஆனா என்னால அதுல இருந்து ஒரு துண்டு கூட எடுத்து சாப்பிட முடியாதுன்னு நினைச்சு அழறா. எங்க அம்மா இருந்தா என்ன இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறா. சரி ஆசையா நீ இங்கேயே இருந்துரு, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணுது. அவன் நினைக்கிற அந்த குழந்தை வந்து இனியாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு, இனி நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா நம்ம தூங்கலாம், நல்ல ஆடை கிடைக்கும்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கா. அப்ப திடீர்னு ஆசையோட சித்தி வந்து, அது ஏன் குழந்தை, நீ எப்படி உங்க வீட்டுல வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பெரிய சண்டை போட்டு தெரு ஃபுல்லா ஒரே சண்டை போட்டு தெருவெல்லாம் கத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. அசிங்கப்பட்டு ஆசியாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆசியா இல்லைன்னா அந்த வீட்டுல எந்த வேலையுமே நடக்காது. ஆசியாவை ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரியே வச்சுக்கிறாங்க. ஆசியாவோட சித்திக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆசியாவோட சித்தி வந்து ஆசியாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி மத்தவங்க வீட்டுக்குலாம் நீ போவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் ஆசியோட அப்பா பாக்குறாரு. ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துடுறாரு. பெருசா ஒன்னும்
தன் மனைவி அவரால் கண்டிக்க முடியல. அவரால் ஏன்னா கண்டிட்டு பிரச்சனை பெருசாடுவேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாவே போறாரு. அவ தினமும் வீட்டு வேலை எல்லாமே அவ தான் பார்க்க ஆரம்பிக்கிறா. அதாவது காலையில எந்திரிச்சு வாசல் பெருக்கிறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுல சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே அவ பாப்பா. அவ சித்திக்கு அலங்காரம் பண்ணிட்டு எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, வேலை வாங்குறது மட்டும்தான் ஒரு வேலையாவே வச்சிருந்தாங்க. இப்படியே ஒரு நாள் கடந்துட்டு போது. ஆசியா வளர்ந்துட்டே இருக்கா. வளர வளர ஆசியாக்கு வேலை அதிகமா இருக்கு. ஆசியாக்கு ஒரே களைப்பு ரொம்ப ஏற்படுது. ஏன்னா நல்ல சாப்பாடும் கிடையாது, நல்ல உடையும் கிடையாது. அவளால முடியல. இருந்தாலும் அவ கஷ்டப்படுறா. அவ என்ன நினைக்கிறா, நம்ம கஷ்டத்தை இப்ப யார்கிட்டயும் சொன்னாலும் யாரும் நமக்கு எந்த தீர்வும் நமக்கு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா சித்தி யார் என்ன சொன்னாலும் பெருசா கேட்டுக்க போறது கிடையாது. அப்ப நம்ம கடவுளை நம்ம மனப்பூர்வமா வணங்குவோம்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கடவுளை கும்பிடுறத கைவிடாம தினமும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு நண்பர்கிட்ட சொல்ற மாதிரி அந்த கடவுள்கிட்ட சொல்லுவான். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எனக்கு உடம்பு வலிக்குது, இன்னைக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் இந்த கடவுள் கிட்ட ஒரு நல்ல நண்பராகவே கடவுள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி தினந்தோறும் அவளோட பிரச்சனைகள் எல்லாம் அந்த கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல அவளுக்கு ஏதோ ஒரு யார்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிட்டுன்னு ஒரு திருப்தி கிடைக்குது. தினந்தோறும் கடவுளை கும்பிடாம அவ எந்த வேலையுமே செய்ய மாட்டா. அந்த மாதிரி தினமும் சாமி கும்பிட ஆரம்பிப்பான். அவளுக்கு வீட்டு வேலை சில சமயத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கும். இருந்தாலுமே அவ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்வா, ஆனா சித்தி உனக்கு அவளுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட சரி, நீ வீட்டு வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவா. ஏனோ ஆசியா மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒளி தெரியுது. எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அவன் மனசுக்குள்ள அவ சொல்லிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க, பெண் பார்க்க வராங்க. அதாவது அந்த வீட்டுல பெண் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வீட்டுல இருந்து வராங்க, பெண் பார்க்க வராங்க. அப்ப பெண் பார்க்க வரும்போது என்ன பண்றா, ஆசியோட சித்தி ஆசையா இருக்கிறத காமிக்கிற, தன் மகன் ஒருத்தி மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. தன் மகளை அவர் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி அழகா கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அப்ப அந்த பையன் வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, உங்க பெண்ணுக்கு கடவுள் மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியுமா, நல்லா சாமி கும்பிட தெரியுமானா. அப்ப ஆசையோட சித்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல எதுக்குங்க, அதுக்கெல்லாம் எங்கங்க நேரம் இருக்கு, வேலை செய்யறதுக்கே பெரிய நேரமா இருக்கு அப்படின்றாங்க. அவங்க பேசின பேச்சு ஒரு மாதிரி என்ன இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு பையன் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுத்துது. சரி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசியோட சித்தி கூப்பிடுறாங்க. பையன் வீட்டுக்காரங்க எல்லாரும் போறாங்க. அப்ப போன உடனே அந்த சமையல் அவ்வளோ ருசியா இருக்கு. அதாவது அவங்க வயசுக்கு, அந்த பையனோட அம்மா வயசுக்கே இவ்வளவு ருசியா சாப்பிட்டது இல்லைன்ற மாதிரி கேக்குறாங்க. யாருங்க சமையல் பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப யார் சமையல் பண்ணதோ நம்ம ஆசியான்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன நினைக்கிறாங்க, இல்லங்க இந்த வீட்டு வேலைக்காரி சமைக்கிறாங்க அப்படின்னாங்க. வேலைக்காரியா, இவ்வளவு சுவையா சமைச்சு நான் சாப்பிட்டதே கிடையாது, கண்டிப்பா அந்த வேலைக்காரை நான் பார்க்கணும், பார்த்துட்டு சில குறிப்பா அவங்க கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன கண்டிப்பா கேட்கலாம், நீங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆசியாவை காமிக்கிற ஐடியா அவங்களுக்கு கிடையாது. இல்ல வேலைக்காரங்க போயிட்டாங்கன்ற ஏதாவது சொல்லிக்கலான்ற எண்ணத்தோட தான் போறாங்க. அது இருந்தாலும் பையன் வீட்டுக்காரங்க அந்த சமையல்காரங்க நாங்க பார்த்தே ஆகணும் ரொம்ப கேட்கவும் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம ஆசியாக்கு நல்ல முக்காடு போட்டு கூட்டிட்டு வராங்க. இந்த வேலைக்காரி இவங்க தான் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா சரிம்மா உன்னோட முக்காடு எடு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முக்காடு எடுத்த உடனே அந்த பையன் வீட்டுக்காரருக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளவு அழகான பெண்ணா அப்படின்னு, நீங்க ரொம்ப இறைநம்பிக்கை உள்ளவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பையனோட அம்மா ஆமான்னு சொல்ற ஆசியா. இந்த ஒரு பெண்ணுக்கு கடவுள் அருள் கிடைக்குது, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பையனோட அம்மா. சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன இந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு டவுட் வந்துருது. பையன் வீட்டுக்காரங்களுக்கு இந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருது. ஆனா யாரு எது விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம ஆசியாவோட பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. பக்கத்து வீட்டுக்கு போறோன்னே கேட்கறாங்க, இந்த மாதிரி இங்க ஒரு வேலைக்காரி வராங்களே அப்படின்னு, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஏமா நிஜமாவும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மா சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு யாரும் தெரியாது, தெரியாம தான் நான் உங்களை கேட்கறேன் அப்படின்றாங்க. அம்மா இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அவங்க தான், பொண்ணுக்கு 4 வயசு இருக்கு, அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா மறுமணம் செஞ்சாரு, மறுமணம் செஞ்ச பொண்ணை தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படிங்களா அப்படின்னா, ஆமா அந்த பெண் ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கிட்டையும் எந்த இதுவும் பேசாத, நல்ல சாமி கும்பிடும், 4:30 மணிக்கு எந்திரிச்சு வாசல் பெருக்க ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி 8 மணி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வேலை இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குணமுடைய பொண்ணு, யார் மனசு துன்புறுத்தாது, யார் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசாது, அது பேசுறதே அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அந்த பெண்ணை பத்தி புகழ்ந்து பேசினோடனே பையனோட அம்மாவுக்கு இப்படி ஒரு பொறுப்பான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சரிங்கன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியோட சித்திக்கிட்ட சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பையனோட அம்மா தன்னோட வீட்டுக்கார்ட்டையும் தான் பிள்ளைகிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கு அந்த வீட்டுல, அந்த பெண் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசியோட அப்பாட்ட அந்த பெண்ணை பத்தி கேக்குறாங்க. தரகர் மூலமா சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி முதல் பெண் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆசியா அப்பாட்ட பேசுறாங்க. ஆசியா அப்பாவும் சரி கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஆசியாவுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா தான் வாழ்க்கை இப்படியே கடந்துரும், சமையல் அறையிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைச்சிட்டு இருந்த ஆசியாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம், அந்த பையன் வீட்லயும் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கவங்க, நல்ல பண்புடையவங்க, நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற போது ஒரே சந்தோஷம். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே, நம்ம அப்பா இப்படி ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற ஆசியா. ஏன்னா அவன் நல்ல கூட ஒடுத்துனது கிடையாது. ஆசியோட அப்பா இந்த மாதிரி உன்னை பெண் பார்க்க கேட்டிருக்காங்க, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆசியாட்ட சொல்றாரு.
இந்த விஷயம் கேட்டோன்னே ஆசியாவுக்கு ஒரே சந்தோஷம். கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. நான் தினமும் கும்பிட்டேன், ஆனா நீ என்னை கைவிடலன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆசியாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்குது. மாமியார் வீட்டுக்கு போறா. மாமியார் வீட்லயும் ஆசியாவை தாங்குறாங்க. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஆசியாவும் நல்லா குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா இருக்கா. அப்ப ஆசியாவோட தலை தீபாவளி வருது. ஆசியாவோட தலை தீபாவளி வரும்போது என்ன நினைக்கிறான்னா, பல வருஷமா தீபாவளிக்கு நம்ம நல்ல உணவே சாப்பிட்டது கிடையாது, தின்பண்டங்களையும் சாப்பிட்டது கிடையாது. ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம நிறைய பேருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றா. தின்பண்டங்கள், கறி எல்லாமே நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றா. இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாம் தானம் செய்யணும்னு அவங்க மாமியார் வீட்டுல சொல்றா. அதுக்கு என்ன கண்டிப்பா தானம் பண்ணிடலான்னு மாமியாரும் ஒத்துக்கிறாங்க. இவங்க குடும்பமா சேர்ந்து எல்லாருக்கும் தானம் பண்றாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆசையா வாழ்த்துறாங்க. நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. நீ தினந்தோறும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட, ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே அவளை வாழ்த்துறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தினந்தோறும் அதாவது துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில போறதா, நம்ம துன்பங்களை நினைச்சு வருத்தப்படாம கடவுள்கிட்ட அந்த துன்பங்களை ஒப்படைச்சிட்டு நம்மளோட நேர்மையான பாதையில நம்ம போயிட்டு இருந்தா வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல நமக்கு நல்லதே செய்யும். அந்த மாதிரி ஆசியாவுக்கு வாழ்க்கை இப்ப ரொம்ப நல்லதே செஞ்சிருக்கு. ஆசியாவோட வாழ்க்கையில ஒரு பாதி கஷ்டம் இருந்தாலும் மறு பாதி இப்ப இன்பமா இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கை தான் ரொம்ப சீரான வாழ்க்கை நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்பதான் துன்பத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும். மனப்பூர்வமா கடலை வேண்டுனா கண்டிப்பா அதுக்கான தீர்வு ஒரு நாள் கிடைக்கும். அந்த மாதிரி ஆசியாவுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதான் நல்ல வாழ்க்கை. கண்டிப்பா கடவுளை நம்புவோம். நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்ம பிரார்த்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.